ரிசர்வ் வங்கி கூறி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்த மோசடியாளர்கள் மீது நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அதன்படி சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து முழுமையாக ஆங்காங்கே கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கி ஆவணங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து மக்கள் தமிழ்நாடு முழுவதும் பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த ஆவணங்களை எடுத்துக்கிட்டு அங்கங்கே உள்ள சிபிசிஐடி அலுவலகம் சென்று வழக்கு தொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இரிடியம் ரிசர்வ் வங்கி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்தவர்களை கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சிபிசிஐடி போலீசார் கைது பண்ணி 10க்கும் மேற்பட்டவர்களை விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களும் அவங்க தலைமையின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ அந்த 10 பேரை கொண்ட குழுவிற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களையும் பிடிச்சி விசாரணை பண்ணி இவங்களோட தலைமை யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை பெற்று அனைத்து தமிழ்நாடு முழுவதும் எங்களை போல இருக்கக்கூடிய பல்வேறு அறக்கட்டளை மக்களுக்கு அவங்க கட்டண பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.